தமிழ் சினிமால இந்த பார்ட் 2 படங்கள் அப்படின்னாலே ஒரு சாபக்கேடான படங்கள். 5 வருஷம் தியேட்டர்ல ஓடின படத்துக்கு சீக்குவல் எடுத்தானுங்க. அந்த படத்தை 5 நாள்ல தூக்கிட்டானுங்க. இப்படிதான் இருக்குது தமிழ் சினிமாவோட பார்ட் 2 நிலைமை. ஆனா ஒரு சில படம் இந்த பார்ட் 2 சாபத்துல இருந்து தப்பிச்சு கொஞ்சம் நல்ல படமா மாறிடுது. போடுங்க. சார் இன்னொரு தடவை போடுங்க. இந்த காளிதாஸ் 2 இந்த சாபத்துல இருந்து தப்பிச்சா இல்லையாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா படத்தோட பிளாட் என்னன்னா, நியூ இயர் அன்னைக்கு குழந்தை ஒன்று மிஸ்ஸிங். எங்கடா போச்சு குழந்தை, தேடி கண்டுபிடிங்கடான்னு போலீஸ் வந்து துளவுறாங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாங்களா, அந்த குழந்தைய கடத்தினது யாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றது இந்த காளிதாஸ் 2. காளிதாஸ் படம் ஒரு நல்ல படம்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த படத்தோட கதை எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. சரி, எப்படியும் பார்ட் 2 சீக்வல் அப்படின்னாலே ரீகேப் போடுவாங்க அப்படின்னு நம்பி போனால் இவனுங்க ரீகேப்பே போடல. இந்த படம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல, ரொம்ப சுமாரான படம் அப்படின்னு சொல்ல முடியல. சில பல பிரச்சனைகளோட வந்திருக்கிற ஒரு நல்ல படம்னு வச்சுக்கலாம். நம்ம ஹீரோ காளிதாஸ் நல்ல இன்வெஸ்டிகேஷன்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்வெஸ்டிகேஷனில் பூந்து குழப்பறதுக்கும் நம்மளை கூட சேர்ந்து குழப்பறதுக்கும் இன்வெஸ்டிகேஷனையே திசை திருப்பி விடுறதுக்கும் ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அது நம்ம ஜிவி பிரகாஷ் சாரோட தங்கோச்சி. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற ஒரு சில விஷயம் கண்டிப்பா கடுப்பானுச்சு. 7 வருஷம் முன்னாடி 13 வயசு பொண்ணு ராட்சசன்ல ஒரு இன்ஸ்பெக்டர் அளவுக்கு கடுப்பாச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அதை விட கொஞ்சம் கம்மி தான். படத்துல ரொம்ப நல்லா நடிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பிரகாஷ் ராஜ் சார், கிஷோர் சார் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் தராம மத்தவங்க தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. இதை நான் ஏன் இங்க ஒரு குறையா சொல்றேன்னா, இவ்வளவுதான் அவங்க வேலைன்னா அதுக்கு எதுக்கு இவங்க, அது வேற யாராவது போட்டிருக்கலாம்ல, காஸ்ட் கட் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்லாத டைரக்டர். நான் சொன்ன இந்த கதைக்குள்ள போறதுக்கு கண்டிப்பா இவங்க ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட இந்த டைம்னால கதையில இருக்கிற சஸ்பெக்டை நம்மள நம்ப வைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சஸ்பெக்ட் இருப்பான். எனக்கு படம் பார்க்கறப்பே தெரிஞ்சிருச்சு டெஃபினட்டா அது அவனா இருக்காது அப்படின்னு. நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தணும்னு தான் அந்த சீனை வச்சிருக்காங்க. பட் அந்த சீனால தான் அவனா இருக்காதுன்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. புரியல, புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம வந்துட்டு நிறைய த்ரில்லர் பார்த்து பழகி போயிட்டதுனால இதெல்லாம் வந்துட்டு ஓல்டு ட்ரிக் ஆயிடுச்சு. ஒருத்தனை கெட்டவன் மாதிரி காட்டுறது, கண்டிப்பா அவன் கெட்டவனா இருக்க மாட்டான் அப்படிங்கறதான் ட்விஸ்ட். இதுதான் வந்துட்டு பெரிய ட்விஸ்ட் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் ஆன நமக்கு அவனா இருக்காதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். பாஸ், கண்டிப்பா அவன் அந்த குழந்தையை கடத்திருக்க மாட்டான் பாஸ், உனக்கே தெரிஞ்சிருச்சா? நம்ம ஆளுங்க ட்விஸ்ட் வைக்கிற லட்சணம் அப்படி. முதல்ல இந்த 1/4 மணி நேரத்தை நீங்க லேட்டா வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் படம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பரபரப்பா போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும். அடடா, இந்த பிக்கப்புக்காக தான் அந்த ஸ்லோ ஏறிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள செகண்ட் ஹாஃப்ல ஒரு டிப்பு தான். நான் கேட்டனாடா அந்த கிறுக்கனுக்கு ஃபிளாஷ்பேக். அந்த ஃபிளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அருவ போடுது. அருவ போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவன் இல்லைன்னு ஆயிருதா. அப்புறம் யாரு தான் அந்த பிள்ளையை கடத்தினது? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் அதை ரிவீல் பண்ணதை ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி நம்ம இன்ஸ்பெக்டர் காளிதாஸ் வந்துட்டு கேஸை தேடி போக போக சைட் கேரக்டர்ஸோட கதையெல்லாம் கழட்டி விட்டு வந்துடுறாரு. எந்த ஒரு கேரக்டருமே நம்ம மைண்டுக்குள்ளேயே நிற்கல. ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படின்னு வரப்ப இதை பாசிட்டிவாகவும் சொல்லலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஏன்னா படத்தில் இருக்கிற எந்த கேரக்டருமே மைண்டில் நிற்கலங்கிறப்ப சஸ்பென்ஸ் பிரேக் ஆகிறப்ப நல்லா இருக்கும். ஆனால் படம் பார்த்து முடிச்சு வந்த வாட்டி தான் தெரியும் நமக்கு அது ஒரு குறையாவே. அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ செந்தில், அவருக்கு காளிதாஸ் தான் மொதல் படம், இது 2வது படம். இப்பெல்லாம் பழந்தின்னு கொட்ட போட்ட டைரக்டரே பஞ்சராய் போறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மொதல் படமும் நல்லா பண்ணியிருக்காரு, 2வது படமும் நல்லா பண்ணியிருக்காருன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ட்விஸ்ட் எல்லாமே அவங்க வாயாலேயே கேட்டு ரிவீல் ஆகிக்கிற மாதிரியான ட்விஸ்ட் தான் வச்சிருக்காரு. இப்படி வந்துட்டு தப்பு பண்ணவங்களே வந்துட்டு ஒத்துக்கிறாங்க அப்படிங்கிறப்ப போலீஸ் அங்கே என்ன வேலை பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு டைம்ல ஒரு டாக்டர் கேரக்டர் இருக்கும். அந்த டாக்டர் கேரக்டர் வந்துட்டு சஸ்பெக்டா மாறும். அந்த டாக்டர் கேரக்டர் வந்துட்டு மாடியிலேருந்து குதிச்சு செத்துரும். அது செத்த உடனே டெட் எண்ட் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அவர் ரூமுக்கு போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கறதோ இல்ல அவரை பத்தி சுத்தி விசாரிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு வீக் இன்வெஸ்டிகேஷன் ஃபீல் தருது. இப்ப தப்பு பண்ணவங்களே நான் தான் தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி வந்து ஆஜர் ஆனாலும் ஓரளவுக்கு ட்விஸ்ட்லாம் ஒர்க் ஆகுது. ஆனா அது வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் அப்படிங்கிற ஃபீல் வர மாட்டேங்குது. ஒரு யதார்த்தமா எடுத்திருப்பாங்கயா அப்படின்னாலும் ஒரு சஸ்பெக்ட் செத்து போயிருக்கிறான், அவனை பத்தி சுத்தி விசாரிக்கிறது ஏன் ஸ்டாப் பண்ணும்? நமக்கு வந்துட்டு எல்லாமே ஹீரோ தான் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி ஏதாவது ஒன்று ஹீரோ பண்ணாதான் பார்க்க நல்லா இருக்கும். ஆனா இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்காக இந்த படம் வந்துட்டு டோட்டலி வந்துட்டு ஒரு வீக்கான ரேட்டிங் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ரைட்டிங்ல நமக்கு வீக்கா தெரிஞ்சாலும் கூட சுத்தி இருக்கிற கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த காளிதாஸ் 2 வந்துட்டு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற கேட்டகரியில நம்ம வச்சுக்குவோம். அந்த அளவுக்கு மோசமான படம் அப்படின்லாம் இல்ல, ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலில் இந்த படம் எனக்கு ஒர்க் ஆகலனாலும் படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்காம ஜாலியாக போணுச்சு. படத்தோட ரன் டைமுமே பார்த்தோமா 2-2.25 மணி நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப போர் அடிக்காம போனதுக்கான காரணம் சின்ன படமா இருக்கிறதா கூட இருக்கலாம். துரேந்தர் படம்லாம் உட்காந்து பார்த்தா இந்த படம் உனக்கு சின்னதாக தான் தெரியும். காளிதாஸ் 2 பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல படம் தான், பார்க்கலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர்லாம் பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும். ஓகே, நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை.